ப்ரோ இந்த டைமண்ட் கரிங்கிறது நம்ம லாங்குவேஜ்ல பில்லோ பிரிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அந்த பில்லோ பிரிக்கெட்ஸோட மெயின் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 1 hour to 2 hour குக்கிங்காக தான். அது மெயினா அந்த பார்பிக்யூ குக் பண்றது, வீட்டுல சமைக்கிறதோ இல்ல ஹோட்டல்ல சமைக்கிறதோ, அதோட மேக்ஸிமம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் எரியுங்க. அது வந்து கம்மி விலையில கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வந்து பண்ணைகள்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னைய காலத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து பண்ணைக்கு சூட் ஆகாது. பண்ணையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 12 மணி நேரம் எரியணுங்க. தொடர்ந்து 12 மணி நேரம். இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு தரமில்லாத பொருள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சுங்க. கரினால எரியாது, இதுனா ஹீட் வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு ஃபார்மர் மதியில வந்துருச்சு. இது ஒரு அறியாமைனாலதான். ஏன்னா அந்த கறி யூஸ் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நமக்கு அந்த 2 மணி நேரம் சமைக்கிறதோ வீடுகள்லயோ இல்ல எக்ஸ்போர்ட்ஸுக்கோ அந்த மாதிரி போற கறி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பண்ணைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைகளோட தேவையை வந்துட்டு 12 மணி நேரம். இப்ப சாயந்தரம் ஒரு 6 மணி போடுறாங்கன்னா காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அந்த பணியில வந்து சிக்ஸ வந்து கரகரப்பா வச்சுக்கணும். இதுதான் தேவைங்க. அப்ப அந்த 6 மணில இருந்து 7 மணி நேரம் ஏறிடுது. இந்த எக்ஸகனல் தான் அந்த டைமிங் கொடுக்குங்க. இந்த எக்ஸகனல் வந்துட்டு மினிமம் ஒரு நம்ம கணக்கு எப்படின்னா ஒரு 6 பீஸ்ல ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அந்த ஷீலிங் வந்து கரகரப்பா வச்சுக்கணும். இதுதான் கான்செப்டுங்க. வேற இதுல பெருசா ஒண்ணு இல்லை. டைமண்ட் கறி எரியாது, இந்த கறினால இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில இருக்கு. பட் அது அர்த்தம் கிடையாது. சரியான பொருள் சரியான இடத்துல உபயோகப்படுத்தல.